Hi everyone. இன்னைக்கு நம்ம 12th accountancyல chapter 7 company accounts. இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம் வாங்க. What is a share? ஷேர்னா என்னது? ஓகேவா? The capital of a company is divided into small unit of fixed amount. These units are called as shares. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸை எதுக்காக மெயின்டைன் பண்றாங்க, என்ன இதுக்காக மெயின்டைன் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, நார்மலா கம்பெனிஸ்ல எந்தெந்த மாதிரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுல பாருங்க, நமக்கு அந்த கம்பெனில தான் ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுவாகுது. ஷேர் அப்படின்னா பகிர்ந்துக்கிறது. ஓகேவா? ஷேர்னா என்னது, நம்ம பகிர்ந்து இது பண்றது. அப்ப த கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி, கேபிட்டல் ஆஃப் கம்பெனினா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸ். ஓகேவா? நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுற அமௌண்ட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் யூனிட்டா பிரிச்சு, அதாவது பிக்சட் அமௌண்ட்ல பிரிச்சுப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஒரு 1 lakh rupees வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 lakh rupees வந்து நமக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுது. அப்ப நம்ம இதை என்ன பிரிப்போம், எப்படி பிரிப்போம், 10,000 ஷேர்ஸா பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப இதை 10,000 ஷேர்ஸா பிரிச்சோம்னா 10,000 ஷேர்ஸா பிரிக்கலாம். இப்ப இதுல பாருங்க, 10,000 ஷேர்ஸ்ல ஒரு ஷேரோட விலை 10 rupees வைக்கிறேன். ஓகேவா? அப்ப ஒரு ஷேரோட விலை 10 rupees. 1 share equal to ₹10. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த 10,000 ஷேர் எப்படி கண்டுபிடிச்சிங்க, நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் 1 lakh கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரு ஷேரோட விலை 10,000 வச்சுட்டேன். அப்ப எத்தனை ஷேர்ஸ் வரும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு 1 lakh divided by 10 போட்டா 0 0 கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது நமக்கு 10,000. அப்ப நமக்கு தேவைப்படுற ஷேர் என்னது, 10,000 ஷேர்ஸ். இந்த 10,000 இததான் என்ன பண்றாங்க, ஷேர்ஸ் தான் வந்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு ஷேரோட ருபீஸ் 10 rupees. ஓகேவா? ஒரு ஷேரோட விலை 10 rupees. 10,000 ஷேர்ஸ் வந்து கம்பெனில இருந்து விடுவாங்க. அததான் ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் யூனிட்ஸ் ஆர் கால்ட் ஷேர்ஸ். இது வந்து கேபிட்டல், நமக்கு தேவைப்படுற கேபிட்டல் 1 lakh rupees. இந்த 10 rupees வந்து ஒரு ஷேரோட பிரைஸ். ஓகேவா? அப்ப நமக்கு தேவைப்படுறது 1 lakh rupees. ஒரு ஷேருக்கு 10 rupees வச்சோம்னா, அப்ப எத்தனை ஷேர் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு 1 lakh rupees கிடைக்கும். அப்ப 10,000 ஷேர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு 1 lakh rupees வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இததான் ஷேர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What is over subscription? Over subscription என்னன்னு பாருங்க. When the number of shares applied for is more than the number of shares offered for subscription. இப்போ நமக்கு தேவைப்படுற அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா 10,000 ஷேர் தான் நம்ம பப்ளிக்கு இஷ்யூ பண்றோம். ஓகேவா? பப்ளிக் இஷ்யூ பண்றது 10,000 ஷேர்ஸ். பட் பப்ளிக் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்க சப்ஸ்கிரிப்ஷன், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது எவ்வளோனா ஒரு 11,000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன இருக்கு, அதிகமா நம்ம இஷ்யூ பண்ணதை விட நமக்கு அதிகமா கிடைச்சிருக்கு, அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆஃபர் பண்ணதை விட அவங்க அதிகமா ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. யாரு, பப்ளிக் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அப்படி அதிகமா பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும், அமௌண்ட் அதிகமா கிடைக்கும். 10,000 ஷேர்ஸ் வர வேண்டிய இடத்துல 11,000 ஷேர்ஸ் வந்துச்சுன்னா அப்ப நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அததான் என்னன்னு சொல்றாங்க, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அங்க இருக்க அந்த பப்ளிக் வந்து நம்ம கேட்டதை விட அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. திஸ் இஸ் said to be over subscription. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை கால்ஸ் இன் அரியர்? கால்ஸ் இன் அரியர்னா பாருங்க, இப்ப அந்த 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க கம்பெனி. ஓகேவா? இதுல இருந்து நான் ஒரு 5,000 ஷேர் வாங்குறேன். 5,000 ஷேர்ஸ் வாங்கினா நான் எவ்வளவு பே பண்ணணும் கம்பெனிக்கு, ஒரு 50,000.
50,000 வந்து நான் பே பண்ணணும். பட் என்கிட்ட 50,000 வந்து அப்பவே ரெடி கேஷா இல்ல. சோ நான் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரி பே பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஸ்கூல்லாம் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க. அப்ப ஜாயின் பண்ணும் போது என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளிகேஷன் போடும் போதே டோட்டல் ஃபீஸும் நம்ம பே பண்ணுவோம்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் போடுறப்ப கொஞ்சம் அமௌண்ட் வந்து அப்ளிகேஷன் அமௌண்ட்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பே பண்ணுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம், காலேஜ் வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அது கொஞ்சம் பே பண்ணுவோம். அடுத்து காலேஜ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த மாதிரி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பே பண்ணுவோம். ஓகேவா? அதுல பாருங்க, சம்டைம் ஷேர் ஹோல்டர் மே fail to pay the amount due on calls. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி நம்ம பே பண்ணிட்டோம். நம்ம காலேஜ்ல சேர்றதுக்கு அப்ளிகேஷன் மணி பே பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் பண்ணியும் பே பண்ணியாச்சு. ஓகேவா? பட் அந்த லாஸ்டா கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணல. அந்த அமௌண்ட் தான் என்னன்னு சொல்றாங்க, கால்ஸ் இன் அரியர் அப்படி சொல்றாங்க. ஷேர் ஹோல்டர் ஃபெயில் டு பே த அமௌண்ட். ஓகேவா? The amount called up but not paid is called a calls in arrear. இது ஒன்றும் இல்ல, the amount called up அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டோம், இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும்னு வந்து காலேஜ்ல தான் உங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பட் சொல்லியும் நம்ம என்ன பண்ணல, பட் நாட் பெய்டு இஸ் கால்ட் கால்ஸ் இன் அரியர். ஸோ அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்றாங்க, கால்ஸ் இன் அரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் பாருங்க, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்கணும். When a company issue share at a price more than the face value, the share are said to be issued at premium. ஓகேவா? செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்ப லாஸ்டா இதுல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஷேரோட விலை என்னன்னு சொல்லி வச்சோம், 10 rupees சொல்லி வச்சோமா, அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். இந்த 10 rupees தான் நம்மளுக்கு என்னது, ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? இப்ப இந்த இதுல பாருங்க, கம்பெனி வந்து அந்த 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணாம ஷேர்ஸ 10 rupees விட அதிகமா ஒரு 12 rupeesக்கு வச்சு வித்தாங்கன்னா, ஓகேவா, அததான் என்னன்னு சொல்றாங்க, செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்றாங்க. இஷ்யூ ஷேர் அட் பிரைஸ் மோர் தென் த ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூன்னு எதை சொல்றாங்க, ஒரு ஷேரோட பிரைஸ், இததான் இந்த 10 rupees தான் என்னன்னு சொல்றாங்க, ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை விட அதிகமா 10 rupeesக்கு விற்க வேண்டிய ஒரு ஷேரோட விலை 10 rupees தான், பட் 12 rupeesக்கு அவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா அது செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். த எக்ஸஸ் இஸ் கால்ட் பிரீமியம். எக்ஸஸ் இருக்குல்ல, 10 rupeesக்கு வைக்க வேண்டியதா 12 rupeesக்கு வித்திருக்கோம்ல, அப்ப எவ்வளவு எக்ஸஸா இருக்கு, 2 rupees எக்ஸஸா இருக்கு. அப்ப அந்த 2 rupees தான் நமக்கு என்னது, பிரீமியம். ஓகேவா? இதெல்லாம் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5th question பாருங்க. Why are the shares forfeited? Why are the shares forfeited? முதல்ல forfeitedனா என்னன்னு சொல்லி பார்க்கணும். forfeitedனா ஒன்றும் இல்ல, ஷேரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கேன்சல் பண்றது, எதுக்காக ஷேர்ஸை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. If the shareholder fail to pay the amount due on call, share will be forfeited. இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னல, அந்த தேர்ட் ஒனுக்கு நம்ம 3 அமௌண்ட்டும் பே பண்ணிட்டோம். ஓகே, சாரி, 2 அமௌண்ட் பே பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் அப்போ அமௌண்ட் பே பண்ணிட்டோம், அடுத்து காலேஜ் ஃபீஸ் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணியாச்சு, மிச்ச அமௌண்ட் பேல இருக்கு. ஓகேவா? அப்ப அப்படி பே பண்ணும்போது நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணலைன்னா நம்மளோட ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஃபிட், கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்ப கேன்சல் பண்ணதுனால திரும்ப என்ன ஆயிடும், அந்த ஷேர்ஸ் எல்லாமே கம்பெனிக்கே போயிடும். ஓகேவா? அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நம்ம 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கோம் நம்ம கம்பெனில இருந்து, அதுல 5,000 ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அந்த 5,000 ஷேர்ஸ்ல வந்து ஒரு 2 rupees வந்து பாருங்க, இப்ப 10,000 ஷேர்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்ணிருக்கேன். அதோட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 10 rupees. ஓகேவா? இதுல அப்ளிகேஷன் மணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் மணி ஒரு 3, தென் அலாட்மெண்டோட மணி ஒரு 3, தென் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட். ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு 4 rupees. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்
₹4 வச்சுக்கோங்க. இப்ப நான் அப்ளிகேஷன் மணி ₹3 பே பண்ணிட்டேன். அண்ட் தென் அலாட்மெண்டோட அமௌண்ட் அதையும் நான் பே பண்ணிட்டேன். லாஸ்டா கட்ட வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ₹4 நான் பே பண்ணல. அப்ப பே பண்ணாத நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி என்னோட ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அததான் சொல்லியிருக்காங்க why shares are forfeited. அடுத்து 3 மார்க் பாயிண்ட். State the difference between preference shares and the equity share. preference shareக்கும் equity shareக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? ஷேரை முதல்ல 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்னு ஈக்விட்டி ஷேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். The preference shareholder in dividend and repayment of capitals. அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்ப நம்ம ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஏர்ன் பண்ணிருக்க ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும். அதுதான் அந்த அமௌண்ட்டை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்றாங்க, டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அவங்க நான் இப்ப 5000 ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு ₹10,000 ப்ராஃபிட் வந்திருக்குன்னா எனக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் எனக்கு அவங்க பே பண்ணி ஆகணும். அந்த ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு கொடுக்குறாங்கல்ல, அதை தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முதல்ல நம்ம பே பண்ணிட்டு அடுத்ததுதான் என்ன பண்ணணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். ஓகேவா? அடுத்து ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்காது, பிக்சடா ஒரு அமௌண்ட். இப்ப நான் 5000 ஷேர் வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் தான் நான் வந்து ப்ராஃபிட்ல இருந்து கொடுப்பேன் அப்படின்னா அவங்க ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% ஒரு 10%, இந்த இதுதான் வந்து நான் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் வந்து நான் கொடுப்பேன் என்னோட ப்ராஃபிட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிக்சடா ஒரு டிவிடெண்ட் வச்சிருப்பாங்க. பட் ஈக்விட்டி ஷேர்ல வந்து அப்படி கிடையாது, வேரியபிள் ஆகும். ஓகேவா? அந்த ப்ராஃபிட்க்கு ஏத்த மாதிரி வேரியபிள் ஆகும். அடுத்து ஓட்டிங் ரைட்ஸ். தே கேன் ஓட் ஆன் எனி ரெசல்யூஷன் அஃபெக்டிங் த ரைட்ஸ். ஓட் பண்ணலாம். ஓகேவா? கம்பெனில யார வந்து அந்த பொசிஷனுக்கு இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில மேனேஜர் பொசிஷனுக்கோ இல்ல ஒரு ஹெச்ஆர் பொசிஷனுக்கோ நம்ம வந்து ஒருத்தரை இது பண்ண ரெக்வயர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க என்ன பண்ணலாம், ஓட்டிங் மூலியமா தான் இது பண்ணுவாங்க. அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன பண்ணணும், ஓட் பண்ணணும். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் ஓட் பண்ணுவாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் ஓட் பண்ணுவாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் போடுற ஓட்டிங் வந்து அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும். ஒரு ஓட் அவங்க போட்டாங்கன்னா ஓகேவா, அது வந்து 10 ஓட்ஸ்க்கு வந்து சமமாகும். ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட் அவங்க போட்டாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு 10 ஓட்ஸ் போற மாதிரி ஆகும். பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு ஓட் போட்டாங்கன்னா அது ஒரு ஓட்டாவே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அடுத்தது பாருங்க, ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான் ஒண்ணு. The excess amount paid over the call up value of share is known as calls in advance. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சொன்னல உங்களுக்கு, இப்ப அப்ளிகேஷன் ஒரு ₹3 கொடுக்கணும், அலாட்மெண்ட் ₹3 கொடுக்கணும். அப்ளிகேஷன் அப்போ ₹3 கொடுத்துட்டு அலாட்மெண்ட் அப்போ வந்து ₹3 கொடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி நான் வந்து ₹4 கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப 10,000 into 4 வந்து 40,000. ஓகே, 40,000 வந்து நான் கொடுத்துட்டேன், எக்ஸஸா முன்னாடியே வந்து கொடுத்துட்டேன். அப்ப கொடுக்கும் போது அதுதான் அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட், கால் அமௌண்ட்டை முன்கூட்டியே இப்பயே கொடுத்துடுறல, அதை கால்ஸ் இன் அட்வான்ஸ் சொல்றோம். இட் இஸ் த எக்ஸஸ் மணி பெய்டு ஆன் அப்ளிகேஷன் ஆர் அலாட்மெண்ட் ஆர் அ கால். ஓகேவா? எக்ஸஸான மணி அப்ளிகேஷனுக்கு இப்போ ஒரு என்ன சொல்றோம், 10,000 ஷேர்ஸ் விட்டுருக்கோம், ஒரு ஷேரோட பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு ₹3. அப்ப 30,000 தான் நம்ம பே பண்ணணும் அப்ளிகேஷன். அப்போ நம்ம 30,000 பே பண்ணாம 40,000 பே பண்ணிட்டோம்னு வைங்களேன், அந்த 10,000 முன்னாடியே பே பண்றோமா, அதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேவா? இப்ப வாட் இஸ் ரீஇஷ்யூ ஆஃப் forfeited shares? ரீஇஷ்யூ ஆஃப் forfeited share. forfeited shareனா என்ன சொன்னேன், ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த டைம்ல வந்து அவங்களோட அந்த அலாட்மெண்ட் மணியோ இல்ல காலோட மணியோ பே பண்ண முடியாத நேரத்துல அவங்களோட ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேன்சல், ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபோர்ஃபீட் பண்ண ஷேர்ஸ் அகைன் எங்கேயே போயிடும், கம்பெனி கிட்டேயே போயிடும். அப்ப அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அகைன் கம்பெனி
இஷ்யூ பண்ணுவாங்க. ஷேர் forfeited can be reissued by the companies. கம்பெனியா அகைன் அந்த forfeit பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. the share can be reissued at any price. அதே பிரைஸ்ல தான் இஷ்யூ பண்ணோமானா கிடையாது. நம்ம எந்த பிரைஸ்ல வேணாலும் இஷ்யூ பண்ணலாம். பட் the reissue price cannot be less than the amount unpaid or forfeited shares. ரீஇஷ்யூ பண்ண அமௌண்ட் வந்து எதை விட கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஆல்ரெடி பே பண்ண முடியாம போச்சு இல்ல, அந்த அமௌண்ட்டை விட கம்மியா தான் வந்து ரீஇஷ்யூ பண்ற அமௌண்ட் இருக்கணும். அதை விட அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஆத்தரைஸ் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் கேபிட்டல். authorized capital. Authorized capital na onno illa. It means such capital as is authorized by the memorandum of associations. இப்ப நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சு அந்த கம்பெனியோட A to Z வரைக்கும் நம்ம அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கொடுத்துருக்கணும். நம்ம என்னென்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எந்த அமௌண்ட் வச்சு பண்ண போறோம், எல்லாமே வந்து அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம அதுல கொடுத்துருக்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனில ஃபாலோ பண்ணணும். அதை விட எக்ஸஸாவோ இல்ல கம்மியாவோ நம்ம பண்ணக்கூடாது. இப்ப அந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நான் இவ்வளோ கேபிட்டல் போட்டு நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம்ல, அதை தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் கேன் பி ரைஸ்ட் ஆஸ் அ கேபிட்டல். அந்த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல 10 lakh rupees கொடுத்துருந்தோம்னா கம்பெனிக்கு அந்த 10 lakh rupees தான் கேபிட்டலா இருக்கணும். அதுக்கு மேல மேக்சிமமா 10 lakh rupees 10 lakh 1 rupees வந்தாலும் அது வந்து இது பண்றதுக்கான இதுதான். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிஜிஸ்டர் கேபிட்டல் ஆர் அ நாமினல் கேபிட்டல். இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்னன்னு சொல்லுவாங்க? ரிஜிஸ்டர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க ஆர் நாமினல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ரிசர்வ் கேபிட்டல்னா என்னன்னு பாருங்க. த கம்பெனி கேன் ரிசர்வ் அ பார்ட் ஆஃப் இட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் டு பி கால்ட் அப் ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். அதாவது கம்பெனி என்ன பண்ணிப்பாங்க, ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் கேபிட்டலை ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த கேபிட்டலை எப்பதான் அவங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை வைண்டிங் அப், அதாவது வைண்டிங் அப் மீன்ஸ் என்னது, கம்பெனி எப்ப க்ளோஸ் பண்றாங்களோ அப்பதான் வந்து அந்த அமௌண்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு போகுமே தவிர நடுவில் அந்த ஷேர் ஹோல்டர் இல்லை எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா போகாது. அதை தான் ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் ரிசர்வ் கேபிட்டல். ஓகேவா? அடுத்து 5th ஒன் பாருங்க. What is mean by issue of share for consideration other than cash? Okay, issue of share. A company may issue equity share either for cash or for consideration other than cash. Shares என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்றது கேஷ்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ், கேஷை தவிர வேற ஏதாச்சும் ஒரு இதுக்கும் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கேஷ்காக மட்டும்தான் ஷேரை இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசெட்ஸ்க்காகவும் அவங்க வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? when shares are issued for cash, the cash may be received in installment at one time. அதாவது இப்ப நம்ம ஷேர்ஸை வந்து கேஷ்காக நம்ம இஷ்யூ பண்றோம், கேஷ் நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம ஷேர்ஸா இஷ்யூ பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், மொத்தம் 2 இருக்கு. இன் இன்ஸ்டால்மெண்ட், இன்ஸ்டால்மெண்ட்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டா வந்து நம்ம அமௌண்ட்டை பே பண்றது. பட் அட் ஒன் டைம் அப்படின்னா சிங்கிள் பேமெண்ட்லயே நம்ம பே பண்ணிடுறது. இதை என்னன்னு சொல்லலாம்னா லம்சம் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? லம்சம் மெத்தட் அப்படின்னு இருக்கும். லம்சம் மெத்தட் அதுதான் வந்து ஒன் டைம் சிங்கிள் டைம் பேமெண்ட். ஓகேவா? இதோட 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.